முதல்வர் விஜய் அவர்களை நம்பி அதிமுகவில் இருக்கிற தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு வந்த 4 எம்எல்ஏக்களை இப்போ அந்த கட்சி ஏமாத்தி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ பொதுவாக நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் 106 இடங்கள், அதாவது சபாநாயகர் தவிர்த்து 106 இடங்களில் இப்போ தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ மீதி எல்லாமே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள், விசிகா எம்எல்ஏக்கள் இவங்களோட துணையோட தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுச்சுவேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் இப்போ இவங்களை நம்பியே நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எப்போ வேணால் இவங்க பேக் அடிச்சிடலான்ற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிற எம்எல்ஏக்களை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியை முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. அதே நேரம் அவர் ஒரு ப்ராப்பர் கண்டிஷனோட தான் அவரும் இருந்திருக்கிறாருன்றது தகவலாக இருக்குது. அதாவது மேலிட பிரமுகர்கள் வழியாக அதிமுகவில் இருக்கிற அந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை உள்ளே கொண்டு வரும்போது, பட் இருந்தாலும் சர்வேக்கள்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தால் தான் அவங்க ராஜினாமா பண்ணுற அதே தொகுதியில் அவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்து நம்ம நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ சர்வேக்களின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக தகவல். ஆனால் மேலிடத்திலிருந்து பேசினாங்க இல்லையா, இப்போது செங்கோட்டையன் அவர்கள் தான் பிரதானமானவர். செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவரெல்லாம் அந்த மாதிரி எம்எல்ஏக்கள்கிட்ட பேசும்பொழுது எப்படியாவது அவங்களை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது மூலமாக அவங்களுடைய ஒரு கொஞ்சம் கெத்தையும் காட்டிக்க முடியும் முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுத்து இந்த பக்கம் வர வச்சுட்டாங்க. நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், கண்டிப்பாக இதே தொகுதி உங்களுக்கு தான். அதில் பிரதானமாக சொல்லப்பட்டதாக வர தகவல், இதே தொகுதியில் திரும்ப உங்களுக்கு தாவேக்காலேருந்து சீட்டு கொடுத்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் அந்த இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதாவது இப்போ இருக்கிற சர்வே முடிவுகள் படி பார்க்கும் பொழுது முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற தகவல் என்ன அப்படின்னா, அந்தந்த தொகுதிகளில் இதில் பிரதானமாக முதல்ல அந்த 4 பேரை நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பெருந்துறை தொகுதியை சேர்ந்த ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் தொகுதியை சேர்ந்த இசக்கி சுப்பையா, மதுராந்தகம் தொகுதியை சேர்ந்த மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதியை சேர்ந்த சத்யபாமா, இவங்க 4 பேர் தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த இப்போ சொன்ன அந்த ரெஸ்பெக்டிவ் தொகுதிகளே ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சுச்சுவேஷனில், அவங்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சுச்சுவேஷனில் தற்போது அந்த தொகுதிகளில் அவங்கள பற்றின ஒப்பீனியன் கேட்டால் அது நெகட்டிவாக வருதான். ஸோ அதுதான் சர்வே முடிவுகளில் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன்ஸ் வருது. இப்போ நம்மளே கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவங்கெல்லாம் அந்த தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் அதிமுக வாக்கு வங்கி பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்க மேலே ஒரு லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய வாக்குகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறமா அதிமுகவிலேருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு டக்குன்னு போயிட்டு தாவேக்கால சேர்றாங்கன்னா அவங்களுக்கு வாக்களித்த எல்லோர் மத்தியிலையும் ஒரு அதிருப்தி நிலவுங்க. அப்போது இங்கே பேசிக்காகவே யோசிச்சு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வாக்கு வங்கி அதே போல் அவங்களுக்கு வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதே நேரம் இந்த பக்கம் தாவேக்கா வாக்கு வங்கிகள் இருக்குல்ல, சரி அது கை கொடுத்துரும்ல அப்படின்னாலும் கூட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது, ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஈஸியாக பரவலாயிடும், எல்லா இடத்துலையும் பரவிடும். அப்படி இருக்கும் பொழுது இவங்களை நிற்க வச்சா அந்த தொகுதியில் வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்ற மாதிரியான சர்வே முடிவுகள் வந்திருக்கு. அப்போது அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி திரும்ப அந்தந்த தொகுதிகளில் எம்எல்ஏ சீட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு தாவேக்கா தரப்பிலிருந்து அந்த 4 ராஜினாமா செய்த எக்ஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போது இதை கேட்டு தான் அவங்க ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்க நம்மளை உள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சாங்கல்ல, செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, இது மாதிரி அவங்கக்கிட்ட போய் அவங்களோட மனக்குமுறல்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்களாம். இப்போ நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பட் இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தவங்கள கைவிடக்கூடாது அப்படின்ற நினைக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாரிய தலைவர் பதவி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறதாக தகவல். ஸோ இப்படியாப்பட்ட விஷயங்கள் கோட்டை வட்டாரத்துலேருந்து வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது இதில் தான் ஃபைனல் முடிவுகளும் எட்டப்படுது அப்படின்னா அது இப்போது அதிமுக தரப்புலேருந்து ஒரு பல்காக ஒரு டீம் தாவேக்காவுக்கு தாவரோன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுக்குறோன்னு நின்னாங்க இல்லையா, எஸ்பி வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் டீம், அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அண்ட் அதே நேரம் ஒரு பெரிய பாடமாகவும் இருக்கும். இது ஒரு லட்டு மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போய் சேரும்.
பார்த்தீங்களா இப்போ நம்பி போனவங்க கதை என்னாச்சு, இது மாதிரி நீங்களும் போயிருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் அவருடைய ஒரு கெத்தை காட்டுறதுக்கு, அவருடைய ஆளுமையை காட்டுறதுக்கான ஒரு பாயிண்ட்டாக ப்ளஸ் பாயிண்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்குவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு சென்ற 4 எம்எல்ஏக்களினுடைய நிலை ஒரு ஏமாற்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் ஃபைனல் முடிவு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை நல்லா ஃபைட் பண்ணி எதுவும் இல்லை கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எம்எல்ஏ சீட்டை வாங்குறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இது வந்து இந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு கொடுக்க யார் யாருக்கு இவங்களுக்கு தான் சீட்டுன்னு தாவேக்கா ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த 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 ஃபைனல் முடிவுக்கு நம்ம போக முடியும். அது வரைக்கும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். மறுபடியும் வேறு சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.